அடிக்கும் போது பட்டுருச்சு. இப்போதைக்கு டயர்டா இருக்கு, தலை போட்டிருக்காங்க. அந்த இன்ஜெக்ஷன் இல்ல, ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க, பாப்பா நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க சார். அங்க ஆப்போசிட்ல அண்ணன் இருக்காங்க, அவங்க தான் ரொம்ப முடியாம ஆயிட்டாங்க சார். ஃபிக்ஸ் வந்துருச்சு. அவர் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காங்க. பாண்டிச்சேரி ஜிப்மர்ல மூளையில கட்டி ஆகி அவரு ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. நாங்க சொல்றோம் அவர் உடம்பு சரியா இல்லாதவரும் ஒரு மாதிரி ஃபிக்ஸ் மாதிரி வந்துருச்சு. ஓகே சரிங்க சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகேங்க ஓகே. சர்வே எடுக்கிற இடத்துல வந்து எங்களை வந்து எடுக்க வேண்டாம், இந்த கட்சிக்கொடி போட்ட உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. யாரோ சொல்லி அவங்க வந்து என்னை தேடினாங்க. ஃபர்ஸ்ட் தேடும் போதே நான் வந்து அவங்கள எனக்கு தெரிஞ்சிச்சு இவங்க என்னதான் தேடுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா தாவேக்கனாலே பயமா இருக்குல்ல, டிவிகேக்கு டிஎம்கேக்கு, அதனால பயந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அங்கேயே. அதுவும் இல்லாத போலீஸ் ஒத்துழைப்பு, ரொம்ப போலீஸ் ஒத்துழைப்பு தான். லேடிஸை வந்து அடிக்கிறாங்க, தகாத வார்த்தையில பேசுறாங்க போலீஸ். அதுக்கு டிஎம்கே வந்து ஆளுங்களை இட்டுட்டு வந்து எங்களை அடிச்சாங்க. எங்க வீட்டுக்காருக்கு இப்ப ஃபிக்ஸ் வந்திருக்கு, ரொம்ப உடம்பு ரொம்ப முடியாம இருக்காரு. இப்போ பிரெக்னென்ட் லேடி வேற இருக்காங்க. இப்ப எங்க வீட்டுல இருந்து கவியரசு 60வது வட்டம் அவரு குடும்பத்துல இருக்காரு. அசாத் அவங்கதான், அசாதுன்றவங்க அவங்களும் தான் அடிச்சாங்க. அவங்க சொல்லிதான் கவியரசு வந்து அடிக்கவே சொல்ல சொன்னாரு. ஆமா பேசினாங்க, எடுக்க கூடாது. எங்க வீட்டுக்காரரு சட்டையை புடிச்சு இழுத்தாங்க. நாங்க சொன்னோம் ஆனா கை வைக்காத பேசுங்க, கை வைக்காம பேசிட்டு எது வந்தாலும் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். எங்க மேல இடத்துல இருந்து ஆள் வரட்டும், அதுக்கப்புறம் நீங்க எது வந்தாலும் பேசிக்கங்க நான் சொல்றேன். அதாங்களே அவங்க ஆளெல்லாம் திரட்டி வந்து எங்களுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சேகர்பாபு தூண்டல் தான், வேற யாருமே இல்ல. ஏன்னா இப்ப எங்க வீட்லயே எல்லாருமே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எங்களுக்கெல்லாம் நாங்க வந்து போலீஸ போய் நாடவும் முடியாது. இந்த பிரஸ் மீடியா தான் எங்களுக்கு எதுவா இருந்தாலும் காட்டணும். ஏன்னா இப்ப நாங்க எங்க மாமியார் கடை போடுறேன்றாங்க, அங்க கடை போட விடமாட்டேன் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. அங்க அந்த அளவுக்கு எங்க வீட்டுல வந்து எல்லாரும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க வீட்டுல இருந்து ஆளை இட்டுன்னு வந்து உங்க பொண்ணு இந்த மாதிரி கட்சிக்கு போவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்படி இருந்தாலும் டிவிகே கட்சிக்கு நான் வரதான் செய்வேன், யாரால நான் மாத்த மாட்டேன். அதுதான் என்னன்றாங்க, உங்களுக்கு வீடு தர மாட்டேன், நான் டோக்கன் தர மாட்டேன். எனக்கு டோக்கனும் வேணாம், எனக்கு வீடும் வேணாம். நான் வந்து ரோட்ல கூட படுத்துக்கிறேன், நான் ரோட்ல தான் இருக்கேன்னா. வணக்கம். இன்று துறைமுக தொகுதியில எங்களோட நிர்வாகிகள் வந்து ஒவ்வொரு இல்லத்துக்கும் சென்று எங்களுடைய தேர்தல் பணிக்காக ஒவ்வொரு இல்லத்துக்கும் போற வழியில இன்று திட்டமிட்டு திரு சேகர்பாபு அவர்கள் சில ரவுடிகளை, திமுக ரவுடிகளை ஏறி எங்களுடைய நிர்வாகிகள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுல கடுமையாக கிட்டத்தட்ட 5 பேருக்கு மேல 6 பேர் இன்னைக்கு கடுமையாக அதுல தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு 2 பேர் ஐசியூல இருக்காங்க. மீதி 4 பேர் இப்பதான் மருத்துவமனையில தீவிர சிகிச்சையில எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது சேகர்பாபு அவர்கள் இந்த தடவை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நிர்வாகிகளுக்கு, நூற்றுக்கணக்கான நிர்வாகிகளுக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து எல்லா வழியிலையும் தொந்தரவு கொடுத்துட்டு வராரு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா, திட்டமிட்டு ஒரு 100-120 ரவுடிகளை தயார் செய்து வச்சு எங்களுடைய நிர்வாகிகள் 5-6 பேர் அந்த சைட்ல போறப்ப அவங்கள சுற்றி வளைச்சு அவங்களை வந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க. ஒரு பெண் நிர்வாகி வந்து, அந்த பெண் வந்து கர்ப்பிணி பெண்,
அந்த பெண்ணையும் எந்தவித தயவுதாட்சியம் இல்லாம கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு வந்து இப்போ ஐசியூல இருக்கு. இன்னொருத்தர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் வந்து இன்னைக்கு சாதாரண பிரச்சாரத்துக்கு போயிருந்திருக்காரு. அப்போ அவரும் தாக்கப்பட்டு காலையில இருந்து அவர் வந்து ரொம்ப தீவிரமாக ஒரு சிகிச்சை பெற்று வர்றாரு. காலையில இருந்து வாந்தி மயக்கம் ஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஒரு சிவியரான கண்டிஷன்ல இருக்கிறாரு. இது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது துறைமுக தொகுதியில். இதுதான் திமுகவுடைய யூஸ்வல் மாடல். ஸோ இந்த மாடலை இங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா தேர்தல் பயத்துல, தோல்வி பயத்துல சேகர்பாபு இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ஒன்னை மட்டும் சொல்லிக்கிறோம், திமுகவிற்கும் சேகர்பாபு இருக்கும், இந்த மாதிரி அவர் எந்த வேலையை செஞ்சாலும் எங்களுடைய நிர்வாகிகள் இருந்து எந்த தொய்வும் வராது. இதை தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்துவோம். இன்னும் வர்ற காலங்கள் இன்னைக்கு 100 பேர் வேலை பார்த்தாங்கன்னா நாளைக்கு 200 பேர் இதே தொகுதியில் வேலை பார்ப்பாங்க. இந்த தடவை சேகர்பாபு துறைமுக தொகுதியில தோல்வி அடைவதை உறுதியாக சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக சேகர்பாபு இந்த தொகுதியில தோற்கும் வரை எங்களுடைய நிர்வாகிகள் எந்தவித தொய்வும் எல்லாம் வேலை பார்ப்பாங்க. அவங்கள மாதிரி இங்க காசு வாங்கிட்டு ரவுடி இருக்கிற கூட்டம் இல்ல. எங்களுடைய தலைவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இங்கே வந்து மக்களுக்காக சேவை செய்ய ஆயிரக்கணக்கானோர் காத்துட்டு இருக்காங்க. எந்த எந்த தயவுதாட்சியம் இல்லாமல் இன்னைக்கு இருந்து 100க்கு 200 பேர் இல்ல, அதுக்கு அதிகமான ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் இந்த தொகுதியில 24 மணி வேலை செய்வார்கள். சேகர்பாபு தோல்வி அடையும் வேலை செய்வார்கள். திமுக இது மாதிரியான ரவுடி அரசியலை கைவிட வேண்டும். இன்னொரு விஷயம் கூடுதலா சொல்லிக்கிறோம், ஒவ்வொரு நிர்வாகி, அதாவது இந்த ஒரு வாரமா நிறைய நிர்வாகிகள் வந்து இங்க ஃபுல்லா பிரச்சாரத்துல செஞ்சுட்டு வராங்க. ஒவ்வொரு நிர்வாகியும் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு சேகர்பாபு அவர்களே வந்து ஒவ்வொருத்தரையும் போன்ல கூப்பிட்டு அவதூறா பேசி திட்டி, நீ இனிமேல் பிரச்சாரத்துக்கு வந்தா உன்னை தொலைச்சிடுவேன் இப்படிலாம் பேசியிருக்காரு. பல நிர்வாகிகளே பேசியிருக்காரு. ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 3 நாட்களாக அவர் வந்து மிஸ்ஸிங். அந்த பையனை சீமான் ஒரு பையன் வந்து 3 நாட்களா மிஸ்ஸிங். அந்த பையனை காணோம். அந்த பையன் தான் 4 நாளுக்கு முன்னாடி வந்து பேட்டி கொடுத்தாப்படி. அந்த பையனை வந்து 3 நாள்ல மிஸ்ஸிங். அந்த பையனுக்கு தனியா அவரே வந்து போன் பண்ணி பேசியிருக்காரு. இப்ப இந்த சகோதரி இருக்காங்க, இவங்களுடைய கணவர் தான் வந்து ஐசியூல ரொம்ப முடியாம இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே தலையில அடிபட்டு இருக்கு. காலையில இருந்து வாந்தி, பிட்ஸ் 2 தடவை வந்துருச்சு. அவர் வந்து ரொம்ப சிவியரா இருக்கிறாரு. இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எந்த கம்ப்ளைண்ட்டையும் இதுவரை காவல்துறை எடுக்கவில்லை. பல கம்ப்ளைண்ட் இந்த காலையில இருந்து கொடுத்த, இப்ப இவ்வளவு பேர் அடிபட்டிருக்காங்கல்ல, எந்த கம்ப்ளைண்ட்டும் காவல்துறை எடுக்கவில்லை. இன்னைக்கு நாங்க ஹைகோர்ட்லயும் மென்ஷன் பண்ணிருக்கோம். அதாவது நீங்க இந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்றாங்க, எஃப்ஐஆர் பதிவு செய்யணும்னு. ஒருத்தர் காலையில இருந்து ஐசியூல இருக்காங்க 2 பேரு, அதற்கே காவல்துறை கம்ப்ளைண்ட் எடுக்கல. ஒரு பேசிக் கம்ப்ளைண்ட் ஒரு சிஎஸ்ஆர் கூட கொடுக்கல. இது வரைக்கும் எஃப்ஐஆரும் ஃபைல்ஸ் பதிவு செய்யப்படவில்லை. எல்லாவற்றையும் நாங்கள் முறையாக நீதிமன்றத்தில் நாடுவோம். சேகர்பாபு போன்ற ரவுடிகள் வந்து அரசியல் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கருத்து. இத்தனை வருஷமா இந்த ரவுடி அரசியல், இந்த கஞ்சாயவாரி, இந்த மாதிரியான ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே தமிழகத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி இருக்காங்க. அவர்கள் அனைவரும் தமிழகத்தை விட்டு அகல வேண்டும் என்றுதான் எங்களுடைய தலைவர் கட்சியை ஆரம்பிச்சு இந்த அரசியலை செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த தேர்தல் 2026 தேர்தல் அனைத்து ரவுடிகளும், அனைத்து திமுக ரவுடிகளும் ஒழிக்கப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய அனைத்து தமிழக மக்களுடைய ஆர்வம். அது அனைத்தும் இந்த இடம் நிறைவேறும் என்பது இல்ல. அவங்க எல்லாரையும் திட்டமிட்டு, அதாவது 5 பேர் போறாங்க, அங்க ஏற்கனவே 100 பேர் அசம்பிள் ஆயிருக்காங்க. மேலும் போன் பண்ணி எல்லாரையும் வர வச்சு அந்த 150 பேர் சேர்ந்து காவல்துறை முன்னிலையில, இப்ப இந்த பெண்ணை இவங்க வீடியோ எல்லாமே இருக்கு, காவல்துறை முன்னிலையில, காவல்துறை இவர்கள் எல்லாம் முன்னிலையில காவல்துறையோட காவலோட தான் இவங்க எல்லாம் தாக்கப்பட்டிருக்காங்க. காவல்துறையோட சேர்ந்துதான் இவங்க அனைவரும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது இங்க துறைமுகத்தில் ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் இதே தான் செய்ய அவங்க திட்டமிட்டு இருக்காங்க. அதற்கான ஒரு முன்னோட்டம் தான் துறைமுகத்துல அவங்க பண்ணிருக்காங்க. தேர்தல் தேதியை அறிவிக்கல, அதுக்குள்ளே இப்படி தாக்குறாங்கன்னா தேர்தல் தேதி அறிவிச்சு வேலைகளை தீவிரப்படுத்திட்டா அப்ப எப்படி, அதை எப்படி எதிர்கொள்ள இருக்கீங்க? இல்ல, இவங்க கடுமையாக இதை செய்வார்கள். இதை மக்கள் அனைவருக்கும் நாங்கள் எடுத்துக்கொண்டு, எங்களுக்கு இருக்கிற ஒரே இது நீதிமன்றத்து மூலமாக நாங்கள் அனைத்தையும் எடுத்து சொல்வோம். அது அடுத்ததாக இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் உங்கள் மூலியமா தான் நாங்கள் எடுத்து வெளியே சொல்ல முடியும். ஸோ எல்லாவற்றையும் மக்கள் முன்னாடி நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம். நீதிமன்றத்தை நாடி எங்கெங்க இப்ப எஃப்ஐஆர் போடுவோம். ஒரு பையன் முந்தானத்துக்கு முன்னாடி பேசுறாப்படி, அவர் வந்து 3 நாளை காணோம். அவருக்கு தனிப்பட்ட முறையில ஒரு 25 வயசு பையனுக்கு ஒரு மினிஸ்டர் போன் பண்ணி பேசுற அளவுக்கு இவர்களுக்கு என்ன பயம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தோல்வி பயம் ஒன்றே காரணம். இவர்களே இது வரைக்கும் சென்னையில வேற எந்த கட்சியும் இந்த அளவுக்கு வேலை செய்யவில்லை. எங்களுடைய கட்சியினர் மட்டும்தான் இன்னைக்கு எல்லா தெருக்களிலும் எல்லா வீடுகளும் கொண்டு சேர்ந்திருக்காங்க. அந்த ஒரு பயத்தால் தான் இவர்கள் வந்து வேற யார் மீதும் எந்த தாக்குதல் நடத்தாமல் எங்களுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீது மட்டும்தான் இந்த கொலைவெறி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. எதற்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம், எதற்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். சேகர்பாபு இது இன்னும் புரிஞ்சுக்கணும். அவர் பார்த்த அரசியல் எல்லாம் வேற, நாங்கள் செய்து கொண்டிருக்கும் மக்களுக்கான அரசியல் வேற. அவர் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். என்ன செஞ்சாலும் எங்களை தடுக்க முடியாது. இந்த தேர்தல் அதுக்கு விலை சொல்லும். சார், சிவகங்கையில தூய்மை விசில் கொண்டு போயிருக்காங்க. அந்த விசில வந்து தடை பண்ணியிருக்காங்க. இந்த திமுகவும் திரு ஸ்டாலின் அவர்களும் இந்த அரசும் வந்து தோல்வி பயத்துல என்ன செய்யறது, எதை தின்னா பித்தம் தெளியுவாங்கல்ல, அது மாதிரி என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. எதை பார்த்தாலும் விசில பாக்குற மாதிரி இருக்கு. எதை செஞ்சாலும் அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கொடி மாதிரி தெரியுது. எல்லா இடத்துலயும் எப்படி தடை செய்ய முடியும்? இது என்ன, இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரோட சின்னம் வந்து இப்ப இலை சின்னம் இருக்கு, சூரியன் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதாவது தடை செய்ய முடியுமா என்ன?
இவர்களுக்கு என்னன்னா மக்கள் அனைவரும் விரும்பும் ஒரு சின்னமாக எங்களுடைய தலைவருடைய விசில் சின்னம் இருக்கு. அந்த தோல்வி பயத்துல எதை பார்த்தாலும் இவங்க ஏதோ இந்த சீப்பு ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம்ன்ற மாதிரி தான் விசில புடிங்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இங்க நடக்காது. இன்னும் 1.5 மாசம் 2 மாசம் தான் இருக்கு. தேர்தல் போலிங் அன்னைக்கு தெரியும் யாருக்காக மக்கள் அனைவரும் எந்த சின்னத்துக்கு வாக்களிக்கிறாங்க. தமிழ்நாடு அமைதியான மாநிலம், நம்பர் 1ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுறாங்க, இது மாதிரி கட்சி நிர்வாகிகள் எல்லாம் தாக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில சார்? இல்ல இங்க இருக்கிற அரசு தான் எல்லா ரவுடித்தனத்துக்கும் காரணம். யார் இது பத்திரிகையாளர்கள் யார் தாக்குனது? அங்க இருக்கிற எம்எல்ஏ ஒரு பழனியாண்டின்ற எம்எல்ஏ கொண்டு போய் குவாரியில வச்சு தாக்குறாரு. அதுவும் என்னன்னா இல்லீகல் கல்குவாரி. இல்லீகல் கல்குவாரி யார் நடத்த முடியும் இன்னைக்கு? இல்லீகலா ஒரு ஆள் போய் பொட்டிக்கடை வச்சிருக்க முடியுமா? இல்லீகலா ஒரு ஆட்டோ ஓட்டிட முடியுமா? ஒரு சும்மா டூ வீலர்ல ஹெல்மெட் போடாம போனா கூப்பிட்டு வச்சு நிப்பாட்டி 500 1000 ஃபைன் போடுற காவல்துறைக்கு ஒரு இல்லீகல் குவாரி மலையை கிட்டத்தட்ட 200 அடி குறைஞ்சாச்சு. அது தெரியாதா உங்களுக்கு? பத்திரிகையாளர்கள் இங்க இருக்கிற எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டியும் செய்யறது திமுக தான். திமுக அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள், திமுக எம்எல்ஏ தான். அதை தட்டி கேட்டா யாரா இருந்தாலும் தாக்கத்தான் செய்வாங்க. அதை மாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை மாற்ற வேண்டிய அரசியல் ஒரு புது அரசியல் வர வேண்டும் என்றதான் இன்னைக்கு மக்கள் விரும்புறாங்க. அது இந்த தேர்தலில் தான் விடை சொல்லுமே தவிர்த்து இவர்களை திருத்தவே முடியாது என்பது மக்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சம்பவம் குறித்து அடுத்த கட்டமா தமிழக வெற்றி கழகம் என்ன செய்ய போகுது? இல்ல நாங்க நீதிமன்றத்துல இன்னைக்கு நாடி இருக்கிறோம். உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவர் எடுத்துக்கலன்னா சொல்லுங்க இருக்காங்க. கமிஷனர் கம்ப்ளைண்ட் எடுத்து இது எஃப்ஐஆர் போட்டு அந்த குற்றவாளிகள் மீது தேவையான நடவடிக்கை கைது செய்யவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தை நாடி அங்கிருந்து டைரக்ஷன் வாங்குறோம். எல்லாத்துக்கும் நீதிமன்றம் போனா என்னதான் வேற வழி இல்லையா? இங்க இருக்கிற லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், இங்க இருக்கிற முதலமைச்சர் அவர் கையில இருக்கு. லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க கையில இருக்கப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? ஸோ எங்களால முடிஞ்ச என்ன இதுவோ செய்ய போறோம். ஸோ நீதிமன்றம் தான் முதலடி. அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம். மக்கள் மன்றத்தில் சேர்க்க போறோம். கண்டிப்பா எந்த இடத்துலையும் இன்னைக்கு 100 பேர் வேலை பார்த்தாங்களா, நாளைக்கு இதே இடத்துல 200 பேர் வேலை பார்ப்பாங்க. அனைத்து எங்களுடைய மாநில நிர்வாகிகளும் இங்கே வந்து இந்த பணியை செய்வோம். அவர்களுக்கு துணையாக நாங்கள் நின்று செய்வோம். எந்த இடத்தெல்லாம் அவர்கள் வந்து இந்த மாதிரி எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி செய்யறாங்களோ அந்த இடத்துல இதை விட 2 மடங்கு 3 மடங்கு எங்களுடைய நிர்வாகிகள் துணையாக நாங்கள் எல்லாம் நிற்போம். நாங்கெல்லாம் நின்று வேலை செய்வோம். இதே மாதிரி அடுத்த ஒரு 45 நாள் கழிச்சு சேகர்பாபு தோல்வி அடைஞ்சு போற வரைக்கும் நாங்கள் எல்லாம் வேலை செய்வோம். மாவட்டம் முழுவதும் இந்த பணிகள் இருக்குமா சார்? எல்லா மாநிலம் முழுவதும் இந்த பணிகள் இருக்கும். எங்கெங்கெல்லாம் நாங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் எல்லா இடத்துலயும் திமுகவினர் எங்க மீது தாக்குதல் எங்களோட நிர்வாகிகள் தாக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்து வைத்திருக்காங்க. அதை மீறி நாங்கள் மக்களை சந்திக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுடைய தலைவருடைய அனைத்து இதுக்கும் வந்து நிகழ்ச்சிகளுக்கு எந்த அப்ரூவலும் கொடுக்கறதில்ல. அதே மாதிரிதான் இன்னைக்கு எங்களுடைய தலைவர்ல இருந்து எங்களுடைய தொண்டர்கள் வரை அனைத்து கடைக்கோடி நிர்வாகிகள் வரை இவர்கள் வந்து தடை செய்ய பார்க்கிறாங்க. எதையும் அனைத்து தடைகளையும் தாண்டி சட்டப்பூர்வமாக நாங்கள் மக்களை சந்திப்போம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சேகர்பாபு மட்டுமல்ல, மூத்த அமைச்சர்கள் பலருமே தமிழக வெற்றி கழகமோ இல்ல விஜய் பத்தி கேள்விக்கும் போது கண்டுகொள்ளாம போற மாதிரி போறாங்க. ஆனா பின்னாடி இது மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அவங்களுக்கு இந்த தேர்தல்ல அவங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்னு அவங்க எதிர்பார்க்கல. இப்படி ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புவாங்கன்னு எதிர்பார்க்கல. இத்தனை அவங்க 70 ஆண்டுகளாக கட்டி காத்த ஒரு சாம்ராஜ்யம் மக்களை ஏமாற்றி சேர்த்த ஆயிரக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான கோடியை இன்று அவர்கள் வந்து மக்களை அதை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால அவங்க இப்படிதான் நடந்து கொள்வார்கள். இதை நாங்களும் எதிர்பார்த்து தான் நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து நாங்களும் திட்டமிட்டு அதுக்கான பதிலடியாக தான் செஞ்சுட்டு வரோம். நன்றி. நீங்க சொல்றீங்க.